ஓமாந்தூரில் தங்கிய தெய்வங்களுக்கு சிலைகள் எதுவும் வடிக்கப்படவில்லை. அன்னகாமாட்சியம்மன், பெரியண்ண சுவாமி, ஏகாம்பரேஸ்வரர், தேவராய சுவாமி, கௌதாரி அம்மன், முனீஸ்வரர், கரட்டடியான், பச்சைநாச்சி அம்மன், சண்டிகேஸ்வரர், கௌதாரி அம்மன், லாடப்ப சன்னாச்சி, மதுரை வீரன், புதுகருப்புசாமி, பச்சாயி அம்மன், காத்தவராயன், பைரவர் ஆகியோருக்கு தனி சன்னதிகளும், மாசிகருப்பண்ண சுவாமி, நல்லேந்திர சுவாமி, ஜலகண்டேஸ்வரர், அப்பச்சியாயி, குப்பச்சியாயி ஆகியோருக்கு ஒரு சன்னதியும் உள்ளன. ஆனால் விக்கிரகங்கள் எதுவும் இல்லை. உள்ளே விளக்கு மட்டும் எரிகிறது. ஓமரிஷி, தென்கைலாசம், 33 தேவர்கள், 41,000 ரிஷிகள், நாயன்மார்கள், சப்தரிஷிகள், மகாமுனீஸ்வரர், செட்டியப்பன், புரவியப்பன், முத்துக்கருப்பண்ண சுவாமி ஆகிய தெய்வங்கள் சுவர் போன்ற அமைப்பிலும் மேடை அமைக்கப்பட்டுள்ளன. சன்னதியில் உள்ள தெய்வ ஜோதிகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. பக்தர்களுக்கு இந்த ஆரத்தி தரப்படுவதில்லை. அம்மன் ஜோதி உள்ள சந்நிதியின் பின்புறம் ஸ்ரீ சக்கரமகாமேரு யந்திரம் செதுக்கப்பட்டுள்ளது. வேலுடன் கோயில் வலம். மாசி பெரியண்ண சுவாமி சந்நிதி எதிரில் கொடிமரத்துக்கு பதிலாக பெரிய வேல் ஊன்றப்பட்டுள்ளது. விழா காலங்களில் பக்தர்கள் கல்வி அறிவு பெறவும், திக்குவாய் மற்றும் நோய்கள் நீங்கவும் உடுக்கை அடிக்கப்படுகிறது. பக்தர்கள் தீபம் ஏற்றுவதில்லை. அனைத்து தெய்வங்களும் ஜோதி வடிவில் இருப்பதால் சந்நிதிகளில் பக்தர்கள் விளக்கு ஏற்றுவதில்லை. மாறாக விளக்குகளுக்கு தேவையான நெய், எண்ணெய் காணிக்கை செலுத்துகின்றனர். திருநீருக்கு பதிலாக புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், மாதப்பிறப்பு, சதுர்த்தி, சஷ்டி நாட்களில் கோயில் திறப்பதில்லை. சிவராத்திரி சீர்வரிசை. சிவராத்திரியன்று காலை 8 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை ஊரின் தென்பகுதியிலுள்ள நாச்சியாரம்மனுக்கு கோயில் சார்பில் சீர் வழங்கப்படுகிறது. தேங்காய், வாழைப்பழம், வேக வைத்த பயறு வகை, 64 பானைகளில் சுண்டல், பூஜை பொருட்கள், மாலைகள் பெரிய பூஜாரியார் தலைமையில் கொண்டு சென்று வழங்கப்படுகிறது. பின்னர் சுண்டல் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.